இந்த ஜிஎஸ்டிங்கிற கொள்கை வந்து ஒட்டு மொத்தமா ஒரு சிறுமீன்களை விழுங்கக்கூடிய திமிங்கலத்துக்காக போடக்கூடிய திட்டம் சொல்லி பிரச்சாரம் பண்ணி இதே பாப்பநாயகம் மலைத்துல கோயம்புத்தூர்ல உள்ள அனைத்து பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக ராமநாதபுரம் பகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது இந்த வானதி சீனிவாசனுக்கு நெருக்கமானவர் வந்து வின்சென்ட் தியேட்டர்ல ஒரு சின்ன டீ கடையில தொடங்கி சென்ட்ரல் தியேட்டர்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் ஏராளமான கடை நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி பெற்ற பண்பான ஒரு மக்களோடு அன்றாட வந்து வாழக்கூடிய ஒரு நபரை அதே அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சு அங்க உட்கார வச்சு இதே இந்த வானதி சீனிவாசன் சொல்லக்கூடிய இந்த மனிதரை வந்து அப்படி எழுந்திருக்காமலோ உட்காராமலோ முதுகு குறுக வச்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய செய்தி எங்கிருந்து வருதுன்னு சொன்னா இது அடிப்படையில பாசிஸ்டுகளுடைய பழி வாங்கும் புத்தி. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இனி எவனுக்கும் அந்த கனவுல கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி கேள்வி கேட்க கூடாது, நான் சொல்றத நீ கேட்கணுங்கிற முறையில தான் மன்னிப்பு வாங்க வச்ச வீடியோ வெளியிருக்கு. குறிப்பாவே ஆணாதிக்க சமூகம் இது, அரசியல் உலகத்துல பெண்கள் வந்து பிரவேசிக்க முடியல அப்படின்னு சொல்லி ட்ராக்கை மாத்தி வேற ஒரு பக்கம் கொண்டு போறாங்க. அது கண்டிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்துல தொழில் முனைவோர்களுக்கு இடையிலான கருத்து கேட்பு கூட்டத்துக்கு கடந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கலந்து கொண்ட அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல பல்வேறு கோவையை சேர்ந்த தொழில் முனைவோர்கள் கலந்துட்டாங்க. அதுல குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் கேட்ட கேள்வி வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பேசும் பொருள் அன்னைக்கு மாறி இருக்கு. அப்படி என்ன கேட்டாருன்னு சொன்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிற முறையில ஒரு நேர்கோட்டு முறை இல்ல, குறிப்பா எங்களுடைய உணவை அல்லது வந்து எங்களுடைய ஹோட்டலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரே குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நேர்கோட்டு முறையில ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப இலகுவா மென்மையா லாவகமா அந்த விஷயத்த சொல்றத ஒரு அரசியல்வாதி கூட பேச முடியாது. ஒரு சராசரி மனிதர் வந்து எப்படி பேசுவாங்களோ தன்னுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு ரொம்ப நாகரீகமா முன்வைக்கிறாரு. இத அந்த இடத்திலேயே அவர்களுக்கு எந்த விதமான விளக்கமும் சொல்லாம வழக்கமா எழுந்திருச்சு போன, அதாவது கடந்த முறை இதே கோவை மாவட்டத்தில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்துல இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கு. அதுல வங்கியில எப்படி கடன் பெறணும் அப்படிங்கிற முறையில முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு பேங்க்ல லோனே தரல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கை உயர்த்தி வந்த பொழுதும் கூட இதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் புறக்கணிச்சுட்டு போனாங்க. அப்படி அவங்க போன மறுநாள் இதே கோவை மாவட்டத்துல சூலூர் பகுதியில வந்து உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அந்த உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்துல ஒரு இளைஞர் வந்து கேட்கிறார், அவரு ஒரு தொழில் முனைவராக கூட இருக்கலாம். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, நேத்து அன்னபூர்ணா ஓனர் சீனிவாசன் கேட்ட ஜிஎஸ்டி சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல நிம்மி முகம் வெளிரி போய் வெறுப்போட வெளியில வந்து அவங்க வந்து ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவா சொல்றோம். என்னன்னா, வானதி சீனிவாசன் கூட இருந்தவங்கள குறிப்பிட்டு சொல்றாரு. அதாவது வானதி சீனிவாசன் வந்து கோவை மாவட்ட தெற்கு சட்டசபை பிரதிநிதியா இருக்கிறாங்க. இவங்க லட்சக்கணக்கான மக்கள் போட்ட ஓட்டின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிற பொழுது நான் வந்து அந்த அன்னபூர்ணா கடைக்கே போனது கிடையாது, நான் வாழ்க்கையில ஜிலேபியை சாப்பிட்டது கிடையாது, இவர் வந்து என்னைய ஒரு பெண் என்று பாராமல் விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சம்பந்தம் இல்லாம ஹைஜாக் ஆகுறாங்க. இப்ப நிம்மியவா அவர் பேசியிருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவரு நடத்துற அன்னபூர்ணா ஹோட்டலு குனியமுத்தூர்ல இருக்கு, சுந்தராபுரத்துல இருக்கு. இவங்க வானதி சீனிவாசன் வந்து எந்த எல்லைக்குள்ள வந்து சட்டசபை அமைச்சரா இருக்கிறாங்களோ, சட்டசபை உறுப்பினரா இருக்காங்களோ, அந்த உறுப்பினரா இருக்கக்கூடிய நபராவே அவங்க அதை பார்க்கணுங்கிற முறையில தான் பேசணுமே ஒழிய நான் அந்த ஹோட்டலுக்கு போல அங்க சாப்பிடல அப்படின்னு பேசுறது சரியில்லை. அந்த வகையில லட்சக்கணக்கான மக்களுடைய பிரச்சனையா வந்து ஒரு குறியீடா அவர் குறிப்பிட்டு சொல்றாரு வானதி சீனிவாசன். ஆனா இதை அவங்க ஏத்துக்காம வேற மாதிரி வந்து மடைமாற்றம் பண்றாங்க. குறிப்பாவே ஆணாதிக்க சமூகம் இது, அரசியல் உலகத்துல பெண்கள் வந்து பிரவேசிக்க முடியல அப்படின்னு சொல்லி ட்ராக்கை மாத்தி வேற ஒரு பக்கம் கொண்டு போறாங்க. அது கண்டிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, கோவை மாவட்ட தெற்கு சட்டசபை தொகுதியில உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இந்த ஒட்டுமொத்த உணவு பிரச்சனைக்கும் அல்லது உணவு முறைக்கு விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டிக்கு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதி அப்படிங்கிற முறையில பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. பிரச்சனை இப்படி இருக்கிற பொழுது அன்னபூர்ணா சீனிவாசன் கேட்ட கேள்வி இந்தியா முழுவதும் பரவலா கேட்கப்படக்கூடிய கேள்வியா மாறுதோ அப்படிங்கிற அச்சத்துல உடனடியா இது மாதிரியான கேள்விகளை வேற யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிற முறையில இந்த பிரச்சனை போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதை விட்டுட்டு இது ஏதோ அவரு வந்து பேசினாரு மன்னிப்பு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனை அது கிடையாது.
எப்படி இந்த வக்கர புத்தி வருது அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ஒரு நபர் இன்னொரு நபர் மீது ஒரு கருத்தை முன்வைக்கிற பொழுது அந்த கருத்துல அவர் உடன்படலாம், அல்லது மறுப்பை தெரிவிக்கலாம், அல்லது வருத்தப்படலாம், அல்லது பதில சொல்லலாம். இதுதான் இயல்பான இரு நபர்களுக்கு இடையிலான ஒரு கருத்துருவாக்கம், ஜனநாயக பண்பு. ஆனா அடிப்படையில என்னைய பார்த்து நீ இப்படி கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமா அவனை வேறு ஒரு வகையில பழி வாங்குறதுக்காக கட்டி கொண்டு போய் தோட்டத்துல வச்சு உரிச்செடுக்கிற மாதிரியான நிலைமையில தான் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் நேரடியா எந்த பதிலும் சொல்லாம, அதாவது பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களா இருந்தும் பதில் சொல்லாம, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம, மறுநாள் ஏதோ ஒரு பத்திரிகையில் இந்த கேள்வி வரவும் முகம் இறுகி போய் ஏதோ ஒரு வகையில அவர் அங்க நிர்பந்தப்படுத்தி கொண்டு வந்து வச்சு அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வின்சென்ட் தியேட்டர்ல ஒரு சின்ன டீ கடையில தொடங்கி, சென்ட்ரல் தியேட்டர்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் ஏராளமான கடை நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி பெற்ற பண்பான ஒரு மக்களோடு அன்றாட வாழக்கூடிய ஒரு நபரை அதே அவினாசி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சு அங்க உட்கார வச்சு இதே இந்த வானதி சீனிவாசன் சொல்லக்கூடிய பெண்ணென்றும் பார்க்காமல் என்னை கேலி செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அவர் உட்பட உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மத்திய அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மனிதரை அப்படி எழுந்திருக்காமலோ உட்காராமலோ முதுகு குறுக வச்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய செய்தி எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, இது அடிப்படையில பாசிஸ்டுகளுடைய பழி வாங்கும் புத்தி. இததான் ஒரு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல நாங்க கேள்வி கேட்க கூடாது, அல்லது நாங்க சொல்லக்கூடிய பதிலுக்கு நீங்க எந்த காலத்திலையும் தலையாட்டக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் அப்படிங்கிற முறையில பாரதிய ஜனதா கடந்த காலத்துல ஊறி போயிருக்கு. அந்த வகையில சீனிவாசன் கேட்ட கேள்வி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்கிற முறையில தான் இனி யாரும் இந்த கேள்வியை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அவங்க ரகசிய அறையில வச்சு மனம் குளிர மன்னிப்பு கேட்க சொன்னது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அவங்க வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கருத்து கேட்பு கூட்டத்துல அவர் என்னென்ன கேள்வி கேட்டாரோ அத்தனை கேள்விகளுக்கும் நாங்க எந்த விதமான உடனடி ரியாக்ஷன் பண்ணல, நாங்க கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற அதே நேரம் மறுநாள் அன்னபூர்ணா சீனிவாசன் 7 மணிக்கு எங்களுக்கு போன் பண்ணி அவரு மன்னிப்பு வாங்கணும்னு தவங்கிடந்து கூப்பிட்டாருங்கிற மாதிரி வானதி சீனிவாசன் பேசுறாங்க. அதுவா நிலைமை? அப்படி இருந்துன்னு சொன்னா முத நாளே அவங்க கருத்தை சொல்ல வேண்டியதானே? எப்படி கருத்து கேட்பு கூட்டத்துல அன்னபூர்ணா சீனிவாசன் கேட்ட கேள்விகளுக்கு இங்க எங்களுடைய விரிவான விளக்கமான கேள்விகளுக்கான பதில் இதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நிம்மி சொன்ன பதில பாரதிய ஜனதா வெளியிட்டு இருக்க வேண்டியதானே? அதுதான் வெளிப்பட இருக்கா? மாறாக அவர் ரகசியமான ஒரு அறையில கூப்பிட்டு வச்சு மிரட்டி மன்னிப்பு வாங்க வச்ச வீடியோ முந்திக்கிட்டு வெளியிட்டாங்களே ஒழிய, அன்னபூர்ணா சீனிவாசன் கேட்ட கேள்விக்கு நிர்மலா சீதாராமனுடைய பதில வெளிப்படையா நீ வெளியிட்டு இருந்தீன்னு சொன்னா உன் கேள்விக்கு தெளிவான பதில் இருக்கு அப்படின்னு உன்னுடைய பெருந்தன்மையை பேசலாம். அது இல்லாம இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இனி எவனுக்கும் கனவுல கூட வரக்கூடாதுன்னு சொல்லி, அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி கேள்வி கேட்க கூடாது, நான் சொல்றத நீ கேட்கணுங்கிற முறையில தான் மன்னிப்பு வாங்க வச்ச வீடியோ வெளில வந்திருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இது ஏதோ ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளருக்கு நிகழ்ந்த பிரச்சனை கிடையாது. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் என்பவர் நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவரா இருக்கிறாரு. ஒரு சங்க தலைவர் கேட்க வேண்டிய அவசியமான கேள்வி இது. ஏன் அப்படின்னு சொன்னா, கோடிக்கணக்கான மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அன்றாட கன்சியூமரை சந்திக்கிறாரு. அவர் பொறுப்பா தன்னுடைய கேள்வி அழகா முன் வச்சிருக்கிறாரு. இது தனிப்பட்ட கேள்வி கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக ஹோட்டல் உரிமையாளர் சார்ந்து, அதாவது ஹோட்டலுக்கு வரக்கூடிய நுகர்வோர் வரைக்கும் சார்ந்த கேள்வி. அதனால இந்த கேள்வி அனைவருக்குமான கேள்வி. அப்ப அனைவருக்குமான கேள்வி என்பது நிதியமைச்சரை நோக்கி கேட்கக்கூடிய அனைவருக்குமான குரல் அது. அப்ப அந்த கேள்விக்கு நேர்மையா நிம்மி பதில் சொல்லணும். ஏன் அவங்களால சொல்ல முடியாது? எப்படி சொல்ல முடியாதுன்னு சொன்னா, நீங்க கதவு தட்டி ஓட்டு கேட்கணும், நீங்க தெரு தெருவா போய் கோரிக்கை வச்சு பேசணும், எதிர்காலத்துல எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு பேசணும். ஆனா நிம்மிக்கு அது தேவையில்லை. ஏன்? அவங்க ஹைபிரிட், அவங்க சிறப்பு பிறப்பு, அவங்க மூளை வலிமை கொண்டவங்க. அவங்க நீங்களாம் மருதமலை ஏறணும்னு சொன்னா ஸ்டெப்ல ஏறணும், இல்லை பஸ்ல போகணும். ஆனா அவங்க அப்படி கிடையாது, புல்புல் பறவையில நேரடியா பறந்து வந்துருவாங்க. இப்ப இந்த மாதிரி நிலைமை அவங்களுக்கு சிறப்பு பிறப்புன்னு சொல்றாங்கல்ல, மூளை வலிமை மிக்கவர்கள், நாங்க ஒரு தனி சிறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க நேரடியா இந்த கருத்துல அப்படி நின்னாங்களா? ஆமா, நாங்க சொன்னதுக்கு பதில் சொன்னோம், மன்னிப்பு அவர் நாங்க கட்டாயப்படுத்தி வாங்கலன்னு சொல்லின்னு சொன்னா, எதுக்காக அண்ணாமலை லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் கையை நீட்டி கால் விழுவுறாரு? அப்ப அந்த மன்னிப்பு எப்படி? ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க கருத்து சொல்றதும் அப்படிதான் இருக்கும், இவனுங்க மன்னிப்பு வாங்குறதும் அப்படிதான் இருக்கும். சாவர்கர் பரம்பரைங்கிறத வரலாறு முழுவதும் இவங்க மன்னிப்பு வாங்கினது நமக்கு தெரியும். அதனால ஒரு பக்கம் இவங்க நினைச்சது வேற, அதாவது அவரை வர வச்சு மன்னிப்பு வாங்கி இனிமே யாரும் பேசக்கூடாதுங்கிற ஒரு பொது கருத்து உருவாக்கலான்னு அவங்க விரும்பினாங்க. ஆனா நடந்தது வேற.
தமிழ்நாடு வேற மாதிரி இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு அடுத்த அடியா திருப்பி வாழை மீன் மாதிரி அடிக்குது. எனவே அதுக்கு ஒரு மன்னிப்பு. அப்ப அது பிள்ளையார் குடிக்க போய் குரங்கான கதையா மாறிட்டு இருக்கு. சரி, இது இப்ப அன்னபூர்ணா சீனிவாசன் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா அவரு ஒரு காங்கிரஸோ ஒரு கம்யூனிஸ்டோ அல்லது ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவரோ அப்படின்னு கிடையாது. அதே நேரம் அவரு வலதுசாரி அரசியலுக்கு எதிரான ஒரு மல்லங்கிற விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ ஜிஎஸ்டி பல வருடம் ஆச்சு இந்தியாவில் அமுல்படுத்தி இருக்கு. ஜிஎஸ்டில வரக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஏராளமான இயக்கங்களா பல்வேறுபட்ட அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் கோவை மாவட்டம் முழுவதும் செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பா மக்கள் அதிகாரம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஜிஎஸ்டிங்கிற கொள்கை ஒட்டு மொத்தமா ஒரு சிறுமீன்களை விழுங்கக்கூடிய திமிங்கலத்துக்காக போடக்கூடிய திட்டம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி, இதே பாப்பநாயகம் பாளையத்துல கோயம்புத்தூர்ல உள்ள அனைத்து பகுதிகளையும் பிரச்சாரம் பண்ணி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக ராமநாதபுரம் பகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது இந்த வானதி சீனிவாசனுக்கு நெருக்கமானவர் எங்களுடைய தோழர்கள் மேல வழக்கு போட்டு ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது புளியகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல மாணவர்ல இருந்து ஆலை தொழிலாளி வரைக்கும் ஏறத்தாழ 7 பேரை 15 நாளுக்கு மேல சிறையில வச்சு தொந்தரவு பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குக்கு ஏறத்தாழ 3-4 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, ஏராளமான பிஜேபி, அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களை எதிர்த்து நாங்க களத்துல போராடிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான போராட்டங்களுக்கோ அந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கோ அல்லது இது போன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கோ கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு முதலாளிகளோ அல்லது இந்த மாதிரியான வளர்ந்த சங்கங்களோ ஒரு கவனம் கொடுக்குது அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் நேரடியா விநாயகர் சதுர்த்தி மாதிரியான நாட்கள்ல சின்ன தோசை கடையில இருந்து, திருப்பூர் நம்ம சமீபத்துல பார்த்த ஒரு தோசை கடையை அடிச்சு மிரட்டி பணம் பாக்குறானுங்க. போன வருஷமே அந்த வேலையை தொடங்கிட்டானுங்க. கோயம்புத்தூர் முழுவதும் அண்டா பிரியாணி தூக்குறதுல இருந்து அத்தனை கடைகளையும் எவன்லாம் தனக்கு டொனேஷன் தரல அவனெல்லாம் அடிச்சு நொறுக்கிறது. இந்த அமைப்புகளுக்கு தான் வாரி வழங்கக்கூடிய நிறுவனர்களா இவங்க இருக்காங்க. இந்த அமைப்புகளை தான் வளரும் முதலாளிகள் சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்ப அங்க குத்திங்க கிடைச்சா எங்க நிக்கிறான்? ஒரு அன்னபூர்ணா ஓனரையே நேரடியா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு வாங்குற அளவுக்கு இருக்கிறான். ஆனா நிலைமை என்னன்னு சொன்னா, இங்க நாங்க 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பேசுவோம், நாங்க கரவேட்டி கட்டிக்குவோம், நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க ஊராண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு ஏழை எளிய தலித் பின்தங்கிய மக்களை எல்லாம் ஒடுக்கக்கூடிய அந்த முண்டா புரட்டக்கூடிய நபர்கள்லாம், கட்டாமிச வச்ச நபர்கள்லாம் ஒரு காலத்துல எப்படி ஜெயலலிதா விமானத்துல வரும்பொழுது மேலேயே வணங்கினானுங்களோ அல்லது ஜீப்பு டயரை நக்கி கொடுத்தானுங்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எங்க போய் காலில் விழுகுறாங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தன்னுடைய கருத்து, அதாவது ஜிஎஸ்டி பற்றிய கருத்து தவறானன்னு சொன்னா சீனிவாசன் எப்படி அங்க பேசியிருக்க போறாரு? கொடிசியாவில் அவர் அங்க முன் வச்சிருக்க மாட்டாரு. தன்னுடைய கருத்து வலிமை மிக்கது, தன்னுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்து அப்படிங்கிறத அவர் பிரதிநிதியா முன்வைக்கிற பொழுது வலிமையா பேசுறாரு. வலிமையா பேசக்கூடிய நபர் எப்படி மறுநாளே பின்வாங்குவார் அந்த கருத்துல? இப்ப இதுல இருந்து தெரியுதுல, சரியான விஷயத்த பேசிட்டாரு, இதுக்கு பதில் நிம்மிக்கிட்ட இல்ல, ஒன்றிய அரசு கிட்ட இல்ல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு சீனிவாசனுடைய கேள்வி பலதரப்பட்ட மக்களாலும் பேசப்படக்கூடிய கேள்வியா மாறுது. இது எங்க போனாலும் சிற்பங்கள் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க உடனடியா சீனிவாசனை மன்னிப்பு வாங்குவதன் மூலமாக மற்ற நபர்களை அச்சுறுத்துறாங்க. அதுல இருந்தா இதை பார்க்கணும். அப்ப அன்னபூர்ணா சீனிவாசனோட இதை நீங்க முடிச்சு கூடாது, அவருக்கே இந்த பிரச்சனை அச்சப்படக்கூடாது, ஒட்டுமொத்த மக்களுக்குமான பிரச்சனையா இது மாறுது. அதனால தோசை கடையில தொடங்கி ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஜிஎஸ்டி தாக்குதல் தொடுக்குது. அந்த வகையில அன்றாடம் சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நபருக்குமான கேள்வி இந்த கேள்வி. எனவே இந்த கேள்வியை நம்முடைய கேள்வியா மாத்திக்கணும், அந்த கேள்வியை பொது கேள்வியா மாத்தணும், பொது போராட்டங்களை கட்டியமைக்கணும், அன்னபூர்ணா சீனிவாசன் மாதிரி நபர்களை ஆதரிக்கணும். அன்னபூர்ணா சீனிவாசன் மாதிரியான ஓட்டல் உரிமையாளர்கள் போராட இயக்கங்களுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கணும், கைகோர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாசிச பாஜகவை அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தணும். அவர்களுக்கு துணை போகக்கூடிய தமிழ்நாட்டுல ஏனோ தானோன்னு பிஜேபியில் இருக்கிறதா சொல்லுகிற நபர்கள் எல்லாம் நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். இதன் மூலமா வானதி சீனிவாசனையும் அண்ணாமலையையும் அம்பலப்படுத்தணும். கோவை மாவட்டம் இது யாருக்கான மண்ணு, இது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு போராட்ட மிக்க மண் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சுயமரியாதை நபர்கள் மிக்க நபர்களா இவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கறத சொல்லணும். இது இல்லாம ரொம்ப மரியாதையான ஒரு கோயம்புத்தூர், வந்தவங்களை வாங்கங்க போங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி பழம்பெருமை இங்க பலன் இல்ல. இங்க சுயமரியாதையை சீண்டி பார்த்துட்டாங்க நிம்மி. இதை பார்ப்பனியை விடக்கூடிய சவாலுக்கு இங்க உள்ள மக்கள் ஒன்று திரண்டு பதில் கொடுக்கணுங்கிற முறையில இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு தெளிவுபடுத்துறோம். நன்றி, வணக்கம்.